ஆண்டவன் பெயரை சொல்லி, இயேசுவின் பெயரை சொல்லி பல தப்பு தண்டாங்கள் செஞ்சதுனால் இயேசு கிறிஸ்துவை அவர் மாட்டி விட்டாரா? ஜான் ஜெபராஜ் வந்து உத்தம புத்திரன், அவர் வந்து பவித்திர மூர்த்தின்னு ஒன்று நான் இங்கே சொல்ல வரல. அவர் செஞ்சதெல்லாம் இதெல்லாம் உண்மையானால் அவர் கண்டிப்பா he must be punished actually according to the law of the land. இவர் வந்து தலைமறைவாகி விட்டார். அதுக்குதான் அதனால வந்து இவர் அந்த குற்றத்தை செஞ்சிருக்க வேண்டும் அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன். ஜான் ஜெபராஜ் பாட்டு பாடின அளவுக்கு, டான்ஸ் ஆடின அளவுக்கு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று அவர் கற்றுக்கொண்டாரா தன்னை பின்தொடர்பவர்களுக்கு? அதே மாதிரி ஜான் ஜெபராஜை கூட இறைவன் எடுத்து பயன்படுத்த முடியும். எம்டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதியில் கிறிஸ்துவ ஆன்மீக பணியாளர் சகோதரர் அகத்தியன் அவர்கள் சந்திப்பவர்கள். வணக்கம் சார். தேங்க்யூ. வணக்கம் சார். கோயம்புத்தூர்ல இப்படி ஒரு பெருசா வெடிச்சிருக்க சார். ஏற்கனவே அங்க சிறுபான்மையருக்கு பெரிய இது. ஆமா ஆமா. அந்த சிறுபான்மை இப்ப இந்த சிறுபான்மை வந்திருக்காரு. ஜான் ஜெயராஜ். ஆமா. அது ஒரு போக்சோ ஆக்ட்ல மாட்டியிருக்காரு. ஆமா. உண்மையில அவர் ஃபாதர் யாரா இல்ல இப்படிப்பட்ட ஆளா சார்? அவர் வந்து ஆன்மீக பணியாளர் தான், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. பைபிள் வந்து கிரைஸ்டை பற்றி என்ன சொல்லணும், யார்கிட்ட சொல்லணும், எப்படி சொல்லணும் எல்லாத்தையுமே அவர் புரிஞ்சு தான் அந்த ஆன்மீக பணி அவர் தொடங்கி நடத்திட்டு இருந்தார். ஆனால் அந்த வேயில் வந்து அவருக்கு இப்படிப்பட்ட உளவியல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உருவாகி இருக்குது ஃபேமிலியில். எஸ்பெஷலி அவருடைய வீட்டம்மாவில் அவர் பிரிஞ்சிருக்கிறாரு. அதுக்கு பிறகு வீட்டம்மாட்ட இப்படி பிரிஞ்சது மட்டுமல்ல, வேற ஒரு பெண்ணோடு அவருக்கு ஒரு தொடர்பு ஏற்பட்டிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவங்க வீட்டில் அவங்க மாமனாரால் தத்தெடுத்து வளர்க்கப்பட்ட 2 பிள்ளைகள், அந்த பிள்ளைகள்கிட்டையும் இவர் ஏதோ பாலியல் ரீதியான தொந்தரவு கொடுத்துருக்கிறதாக சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அவர் ஏதோ கொஞ்சம் வழி விலகி போன மாதிரி தெரியுது ஆக்சுவலாக. ஆனால் இது எல்லாத்துக்கும் மேலே வந்து அவர் இந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அரசாங்கம் அவருக்கு, நீதித்துறை அவருக்கு கொடுக்கின்ற பனிஷ்மெண்ட்டை அவர் கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள வேண்டும், பெற்றுக்கொள்வார். ஏன்னா தவறு செய்திருந்தால் கண்டிப்பாக தண்டனை அனுபவிக்கத்தானே வேண்டும். அப்போனா நீங்கள் சொல்கிறத பார்த்தீங்கன்னா அவருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கு. தவறு செஞ்சிருக்க மாட்டாரு. இல்லை, தவறு செஞ்சிருக்கும் பட்சத்தில் அவருக்கு நீதிமன்ற தண்டனை கண்டிப்பா அப்படின்ற. அப்பனா உங்களுக்கு உங்க மனசாட்சி பிரகாரம் அவர் தவறு செய்யாத மாதிரி தெரியுது உங்களுக்கு? இல்லை, எனக்கு எப்படி அது நினைக்கிறீங்க? இல்லை, அவர் செஞ்சாரா செய்யலையா அப்படின்றது எனக்கு தெரியாது. ஆனால் அவருடைய மனைவியை விட்டு பிரிஞ்ச விஷயத்த அவர் சொல்றாரு. அவருடைய வீடியோவில், அவருடைய ஆடியோலையே அவர் ஒரு ஆடியோ போட்டிருக்காரு. அது அப்படியே வீடியோவாக யூடியூப்ல போட்டிருக்காங்க. அதில் வந்து அவர் தன்னுடைய மனைவியை விட்டு பிரிஞ்ச விஷயத்தையெல்லாம் அவரே பேசுகிறாரு. ஆனால் இந்த பிள்ளைகள்கிட்ட பண்ணின பாலியல் சீண்டல்கள் எல்லாம் நிஜமாகவே நடந்ததா அப்படின்னு அவர் சொல்லணும், அல்லது அந்த பிள்ளைகள் சொல்லணும். நீதித்துறை தான் அதுக்கு பதில் கொடுக்கணும். சார், நெருப்பு இல்லாமல் புகை வருமா? தெரியலங்கய்யா, எனக்கு உண்மை சொல்ல போனால் இப்போ நீங்கள் வந்து என்னை பற்றி அவதூறு பரப்பணும்னு ஒரு டீமாக ஒரு கூட்டம் மக்கள் நினைக்கிறாங்க அப்படின்னாக்கா அழகாக ஸ்கிரிப்ட் பண்ணி எப்படி வேணாலும் பண்ணலாம். அதை வந்து நீங்கள் நெருப்பு இல்லாமல் புகையுமா அப்படின்னா 21ஆம் நூற்றாண்டில் உட்காந்துட்டு இருக்கிறோம். ஒரு ஆளை ஓச்சு கட்டணும்னு ஒரு கும்பல் நினைக்குது அப்படின்னா அவங்க எப்படி வேணாலும் ஸ்கிரிப்ட் எழுதலாம், எப்படி வேணாலும் ஒரு ஆளை வந்து சதி செய்யலாம், எப்படி வேணாலும் கவுக்கலாம். ஆக்சுவலாக அவர் கண்டிப்பாக பண்ணினாரு அப்படின்னோ இல்லை பண்ணவே இல்லை அப்படின்னு நான் சொல்லலை. பிகாஸ் ஐ டோன்ட் நோ வாட் ஹஸ் ஹேப்பன். அது அந்த மாதிரி இந்த 2 பிள்ளைகள்கிட்ட வந்து அவர் தப்பு பண்ணினாரா இல்லையா எனக்கு தெரியாது. ஆனால் அவர் தப்பு பண்ணியிருப்பாரானால் கண்டிப்பாக இந்த நிலத்தின் சட்டப்படி அவருக்கு தண்டனை கொடுக்கப்பட வேண்டும், அவர் தண்டனை அனுபவிக்க வேண்டும், அவர் தண்டனை அனுபவிப்பார். வேற வழி. அவர் ஒரு ஃபாஸ்டர், பைபிளை பரப்பறவர். அப்படி இருக்கப்ப எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாதுன்ட்டு சொல்லக்கூடியவர் பைபிள் பிரகாரம். ஆமா. அப்படி இருக்க அவர் தவறு செய்வதற்கு சாத்தான் ஏதாவது குறுக்கிடுச்சா? ஆமாம், இது நீங்கள் வந்து நல்லது செய்ய வைக்கிறது கடவுள், கெட்டது செய்யும்போது வந்து ஆட்டோமேட்டிக்கலாக சாத்தான் உள்ளே வந்துடுவான். பைபிளில் சாத்தானுக்கு இன்னொரு பெயர் வந்து குற்றம் சாட்டுகிறவன் அப்படின்னு அர்த்தம். மனிதன் ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு
அவனுடைய அவன் இயல்பாகவே அவன் ஒரு சின்ன விஷயம் செஞ்சான்னா அவனை பெரிய விஷயமாக அதை பூதாகரப்படுத்தி அவனை பெரிய விஷயம் செய்ய வச்சு அவனை கடைசியில் நரகத்தில் கொண்டு சேர்க்கக்கூடிய பொறுப்பு இந்த சாத்தானுடையது. அவன் அதை பண்ணுவான். அப்பனா ஜீசஸ் அவர் கைவிட்டார்? அப்படி இல்லை, ஜீசஸ் கைவிடாம இல்லை, ஜீசஸ் எல்லாத்துக்கும் பொறுப்பு மொத்தத்தில் கடவுள் இருக்கிறாரு. ஆனால் இவர் கைவிடாமல் இருக்க வேண்டுமானால் அவர் ஜீசஸுடைய வழிமுறைகளை அவர் கடைபிடிக்க வேண்டும் இல்லையா? இப்போ கிரைஸ்டை ஃபாலோ பண்ணதுக்கு பிறகு இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகளில் வந்து அவர் மாட்டினாலும் அப்படியே அவருக்கு ஒரு தாட்டு வந்தால் கூட கிரைஸ்ட் பார்த்துக்குவார். இதில் ஏதோ ஒரு இடத்துல வந்து அவர் கொஞ்சம் ஜான் ஜெபராஜை பொறுத்தவரையில் அவர் பிசாசுக்கு, பைபிளில் ஒரு வார்த்தை போட்டிருக்கு, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள், பாலிய இச்சைகளுக்கு விலகி ஓடுங்கள் அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கு. இந்த விலகி ஓடுங்கள்ங்கிற இடம் வந்து வெரி ஃபியூ இடத்துல தான் பைபிளில் போட்டிருக்கு புதிய உடன்படிக்கையை பொறுத்தவரையில். ஆனால் அதில் வந்து பாலிய இச்சைகளுக்கு விலகி ஓடுங்கள்ன்ற வார்த்தை வந்து இந்த செக்ஷுவல் சின்னுக்கு வந்து ஓடுங்க அப்படின்னு சொல்லுது. அது வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு விளையாட்டு, ஆபத்தான பாவம். எந்த மனுஷனையும் ஒரு செகண்ட்ல கவுத்து போட செக்ஷுவல் சின்னு சொல்லக்கூடியது. அப்போ அதுலதான் ஆண்டவரே சொல்றாரு, நீ ஓடு, நீ நிக்காத அப்படின்ட்டு. அப்ப இவரு மேபி இதை சாதாரணமா எடுத்திருப்பார். ஆரம்பத்துல இருந்தே இது ஒரு சாதாரணமாக எடுத்திருக்கலாம். ஆனதுனால அவர் வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை, நம்மளையெல்லாம் தாண்டி இது என்ன பெரிய விஷயமா போகுது, இந்த பிள்ளைகள் எனக்கு எதிராக கம்ப்ளைண்ட் பண்ண போறாங்களா என்ன அப்படியெல்லாம் தம்பி நினைச்சிருக்கலாம். ஆனதுனால அது ஒரு பெரிய லெவலுக்கு போனாலும் அதை ஒன்றும் கண்டுக்காமலே இருந்திருக்கலாம். அது இந்த லெவல்ல வந்து நிக்குது இப்போதைக்கு. இப்ப வந்து ஆண்டவர் அவர் ஓட வச்சிருக்காரா இல்ல அவரே ஓடினாரா? இல்ல என்ன சொல்றீங்களா? எவ்ரிதிங் இஸ் அண்டர் த இல்ல எவ்ரிதிங் இஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் காட். ஆக்சுவலி எவ்ரிதிங் இஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் காட். அவர் காப்பாத்துறதுக்கோசம் ஆண்டவர் அவர் ஓட வச்சு. இல்ல நான் பைபிள்ல பைபிள்ல என்ன பொறுத்தவரையில ஆதாமும் ஏவாளும் ஒரு தோட்டத்திலே குடியமர்த்தப்படுகிறார்கள். அதுல ஆதாமு கிட்ட சொல்றாரு, இந்த தோட்டத்தின் எல்லா பழங்களையும் நீ உண்ணலாம், ஆனால் அந்த தோட்டத்தின் நடுவில் இருக்கக்கூடிய நன்மை தீமை அறியத்தக்க கனி கொடுக்கின்ற அந்த மரத்தின் கனியை மட்டும் நீ சாப்பிடக்கூடாது. நன்மை தீமை, இதுல நன்மையை மட்டும்தான் நீ தெரிஞ்சுக்கணும், தீமையை தெரிய வேண்டிய தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இதை நீ பழத்தை சாப்பிடாதுன்னு சொல்றாரு. அப்போ அந்த பழத்தையும் அவன் சாப்பிடும்போது கையை ஒன்றும் ஆண்டவர் தடுக்கவே இல்லை, கையை பிடிச்சி இழுக்கலை. அவன் சாப்பிட்றதெல்லாம் கடவுள் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. ஆக்சுவலாக கடவுள் நினச்சிருந்தா இந்த தடுக்கல, அந்த டெஸ்ட் வைக்காமல் இருந்திருக்கலாம், இல்லை டெஸ்ட் வச்சாரு. அப்போ இதெல்லாம் விழுவான்னு கடவுள் தெரியுமா? தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சாலும் சரி, இல்லை ரெக்கவர் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் கடவுளுக்கு தெரியுமா? அதுவும் அவருக்கு தெரியும். அதான் அதனால எனக்கு தெரிஞ்சு இதுக்கு கடவுள் அனுமதிச்சிருக்கிறாரு அப்படின்னா இதுக்கு கண்டிப்பா இறைவனுடைய மாட்சிமை, தன்னுடைய பேருக்கு மாட்சிமை கொண்டு வருவதற்காக இறைவன் ஏதோ ஒரு விஷயத்துல இந்த நிகழ்வுகளை எல்லாம் கடவுள் கொண்டு போயிட்டு இருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்பனா ஜான் ஜெபராஜ் கிறிஸ்துவத்துக்கு எதிராக செயல்பட்டிருக்கிறார், அதனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருக்கு இந்த தண்டனை கொடுத்திருக்காரா? அப்படி எடுத்துக்கலாமா? இல்ல, கிறிஸ்தவத்துக்கு எதிராக இல்லைங்கய்யா. ஐயா என்னை பொறுத்தவரையில இயேசுதான் கடவுள், நானே தேவன், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று பாட்டு பாடுகிறவர்கள், இயேசுதான் பரலோகத்துக்கு போகிற ஒரே பாதை என்று பிரசங்கம் பண்ணுகிறவர்கள், உபன்யாசம் பண்றவர்கள், அதுக்காக அது வாழ்க்கை முழுசும் அந்த ஒரு டாபிக்லேயே பேசிட்டு இருக்கக்கூடியவங்க கூட திடீர்னு இந்த மாதிரி ஒரு பாவத்தில் விழுறாங்க. தே ஆர் நாட் அகென்ஸ்ட் கிறிஸ்டியானிட்டி ஆர் கிரைஸ்ட். அவங்க தங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி பாவத்துல விழுந்துடுறாங்கப்பா. ஒரு ஆளுடைய கான்செப்டுங்கிறது வேற, அவருடைய வாழ்க்கையில அவர் ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த ஐடியாலஜி இருக்குல்ல, the ideology what he follows is கிரைஸ்ட் தான், எனக்கு எல்லாமே கிரைஸ்ட் தான் அப்படின்னு அவர் நினைச்சிட்டு இருக்கிறாரு. ஆனா அந்த பயணத்துல அவருக்கு இப்படி ஒரு வீழ்ச்சி உருவாகி இருக்குது. அதை அவர் சாதாரணமா எடுத்துக்கிட்டாரு, ஆனதுனால இந்த வீழ்ச்சி வந்துருக்கு. இல்ல, ஆண்டவன் பெயரை சொல்லி, இயேசுவின் பெயரை சொல்லி பல தப்பு தண்டாங்கள் செஞ்சதுனால் இயேசு கிறிஸ்துவே அவரை மாட்டி விட்டாரா? இது நீங்க என்ன பொறுத்தவரையில ஒரு பாவம் செய்யும் போது கடவுள் மாட்டி விட மாட்டாரு, ரெண்டாவது பாவம் செய்யும் போது கடவுள் மாட்டி விடும். ஆனா இது தொடர்ந்து வரும்போது அவர் கடவுள் ஏன்னா அதாவது சகாயமின்றி சடுதியிலே நாசமடைவான், அதிகமாக கடிந்து கொள்ளப்பட்டும் பல தடவை கடிந்து கொள்ளப்பட்டும் மனம் திருந்தாதவனை அவன் சகாயமின்றி சடுதியிலே நாசமடைவான்னு பழைய பாட்டு ஒரு வசனம் இருக்குது. ஆண்டவர் சொல்லி சொல்லி பார்க்குறாரு, திரும்ப திரும்ப கனவு சொப்பனம் மூலமா பேசுறாரு, தரிசனம் மூலமா பேசுறாரு, தீர்க்க தரிசனங்கள் மூலமா பேசுறாரு, பல ஊழியக்காரங்க மூலமா பேசுறாரு. எப்படி பேசினாலும் திருந்தாத சில ஆட்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள இந்த மாதிரி திடீர்னு கடவுள் விட்டு கொடுக்க வேற வழி கிடையாது ஆக்சுவலா. சார் இப்போ எந்த தவறும் செய்தாலும்
என்னிடம் வாருங்கள் உங்களை மன்னித்து அருளுகிறேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. இப்ப ரோமன் கேத்தலிக் பாத்தீங்கன்னா ஃபாதர் கேட் நம்ம செய்த பாவத்தை சொன்ன பரிகாரம் தேர்ந்து இது அப்படி செய்யாத அந்த பரிகாரம் தேட முடியாத அளவுக்கு இவர் குற்றவாளி ஆயிட்டாரா? இல்ல, என்ன பொறுத்தவரையில அவர் இனிமேல் அதாவது பைபிள்ல நீதிமொழிகள் 24:16 என்ன சொல்றதுன்னா, நீதிமான் 7 முறை விழுந்தாலும் எழுந்திருப்பான் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ அவன் வந்து நம்ம அவரை சாதாரணமாக நினைக்கலாம், ஆனால் கடவுள் நினைச்சா அவரை திரும்பவும் எழும்ப வைக்க முடியும். தட்ஸ் வாட் தி பைபிள் சேஸ். இப்போ ஆக்சுவலாக இவரை பற்றி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு கேஸ் வந்து கேஜிஎஃப்ல நடந்திருக்குது. அந்த பாஸ்டருக்கு, அந்த ஃபாதருக்கு பேர் என்னன்னா தியோடர் வில்லியம்ஸ் அப்படின்னு ஒரு ஃபாதர். அவர் வந்து இவரை மாதிரிலாம் கிடையாது. இவர் பாட்டு பாடுவார், டான்ஸ் ஆடுவார். அவர் அப்படி கிடையாது. பைபிள் ஸ்காலர். ஆக்சுவலாக பைபிளை நல்லா அக்கு வேற ஆணி வேற பேசக்கூடியவர். அவருக்கு வாழ்க்கையில் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, அவர் ஒரு பெண்மணியோடு தவறு செய்து விட்டார். ஆனால் இது அவருக்கு மனசை அரிச்சிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் ஸ்டேஜில் வந்து சொல்கிறாரு, அந்த பெண்மணி கூட நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு ஓப்பனாக ஸ்டேஜில் உடச்சி பேசிட்டார். லெட் மீ கம்ப்ளீட். அப்போ அதை அவர் அப்படி பேசி அப்போ எல்லா மக்களும் ஐயோ இப்படி தப்பு பண்ணிட்டாரு நினைக்கும். ஆமாங்க, நான் தப்பு பண்ணிட்டேன். ஐ எம் லீவிங் திஸ் மினிஸ்ட்ரி. நான் இந்த ஊழியத்தை விட்டு நான் நிற்க போகிறேன். நான் ஐம் நாட் எலிஜிபிள் ஃபார் தட். நான் அதுக்கு தகுதி உள்ளவன் கிடையாதுன்னு சொல்லிட்டு he stopped doing God's ministry and he got down from all the platform. இனி அப்புறம் உள்ள மினிஸ்ட்ரி எதுவும் அதை ஒத்துக்கவே இல்லை. அப்படியே உட்காந்துட்டார். 2 வருஷத்துக்கு பிறகு அவர் நல்ல ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு, கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகி ரிகன்சிலியேஷன் ஆகி கடவுளோடு நல்ல ஒரு உறவுக்குள்ளே வந்ததுக்கு பிறகு அவருடைய மனைவி கிட்ட பேசி மனைவி அதை புரிஞ்சுக்கிட்டு, ஆமாம் ஹஸ்பண்ட் தப்பு செய்தது உண்மைதான், அந்த ஹஸ்பண்டை நான் மன்னிக்கணும் அப்படின்னு ஒரு உயர்ந்த உள்ள மனைவிக்கு இறைவன் கொடுத்து அந்த உள்ளத்தோடு அந்த மனைவி ஊரெல்லாம் போய் எல்லாட்டையும் சொல்கிறாங்க, என் புருஷன் திருந்திட்டாரு, அவர் தப்பு பண்ணதை நான் ஒத்துக்கிறேன், என் புருஷனை நான் மன்னிக்கிறேன் அப்படி. அந்த மனுஷன் 2வது பல ஊழியக்காரங்களும் அவரை போய் சந்தித்து, நீங்கள் கடவுள் உங்களை பயன்படுத்துவார், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, மனுஷன் என்ன தப்பு பண்ண தான் செய்வான் அதுக்கு. ஆனால் நீங்கள் தப்பு பண்ணதை ஓப்பனாக சொன்னீங்க இல்லையா, நீங்கள் பெரிய ஆள், நீங்கள் உயர்ந்து நிற்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனாய் இரக்கம் பெறுவான் என்ற வார்த்தையை அவருக்கு சொல்லி புரிய வச்சு, எல்லாம் அவருக்கு தெரியாத வசனம் என்ன இருக்குது திரும்ப சொல்லி புரிய வச்சு அவர் வந்து கடைசியில் திரும்ப ஊழியக்காரராக மாறி. And according to very reliable sources, what I came to understand was the ministry after that particular event, அந்த சம்பவத்துக்கு பிறகு நடந்த மினிஸ்ட்ரி, whatever he did as a service to God, அவர் அதுக்கு பிறகு பண்ணது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக அவர் ஊழியம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு people say actually. சார் அதே மாதிரி ஜான் ஜெபராஜை கூட இறைவன் எடுத்து பயன்படுத்த முடியும். சார் அது எப்படி சார் ஒரு அறியாத குழந்தை, ஒரு 14 வயசு பொண்ணுங்க, மனைவி விட்டு பிரிஞ்சவர், அவர் அந்த இச்சையை கண்ட்ரோல் பண்ண. இப்ப நான் ஒரு சொல்லட்டுமா, அப்ப இவங்க கிட்ட போனா யாருக்கும் தெரியாது, சொல்ல போறது இல்லை, அப்பா அம்மா யாரும் இல்லை, ஒரு அனாதை. இவங்க விட்டா நம்மள இவருடைய அப்பா விட்டா வேற வழி இல்லைன்ட்டு அவர் அதுவே தவறாக பயன்படுத்தி. அவரு செஞ்சது சரி அப்படின்னு நான் சொல்ல விரும்பல. ஜான் ஜெபராஜ் வந்து உத்தம புத்திரன், அவர் வந்து பவித்திர மூர்த்தின்னு நான் இங்கே சொல்ல வரல. அவர் செஞ்சதெல்லாம் இதெல்லாம் உண்மையானால் அவர் கண்டிப்பாக he must be punished actually according to the law of the land. ஆனால் law of the land பனிஷ் பண்ணினாலும் அவருக்கு இனி ஒரு ரெசரக்ஷன் உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் மனம் திருந்தி மனம் பொருந்தி கடவுளிடம் மன்னிப்பு கேட்டு ஒரு புது வாழ்வுக்குள் நுழைந்து அவருடைய மனைவியிட்ட மன்னிப்பு கேட்டு அந்த பிள்ளைகள்கிட்ட, நிஜமாக அந்த பிள்ளைகள்கிட்ட தப்பு பண்ணியிருந்த அந்த பிள்ளைகள்கிட்ட மன்னிப்பு கேட்டு மாமனார் மாமியார் அவங்க அம்மா அப்புறம் பப்ளிக்கில் நின்றுக்கிட்டு பப்ளிக்கில் எல்லாருக்கிட்டையும் ஓப்பனாக கன்ஃபஸ் பண்ணி மன்னிப்பு கேட்டு அதுக்கு பிறகு அவர் ஒரு சர்ச்சில் ஒரு சாதாரண பிலீவராக இணைந்து அப்போ அங்கே உட்காந்துட்டு இவர் நல்லா ஆயிட்டாரு அப்படின்னு பப்ளிக்கில் மக்கள் டெஸ்டிமனி கொடுக்க, ஒய்ஃப் வந்து இவர் நல்லவர், இவர் வந்து திருந்திட்டாருன்னு கம்ப்ளீட்டாக டெஸ்டிமனி கொடுத்ததுக்கு பிறகு ஈ கேன் ட்ரை ஸ்டார்டிங் மினிஸ்ட்ரி அகெயின் அப்படின்னு நான் நினைக்கிறேன். லைக் அந்த தியோடர் வில்லியம்ஸ் ஐயாவுடைய வாழ்க்கையில் நடந்த அதே சம்பவம் இவருடைய வாழ்க்கையில கூட நடக்கலாம் அப்படின்னு நான். 2ம் செக்ஷுவல் சின் தான் சார். நீங்க சொன்னீங்க அவர் பப்ளிக்காவே தான் செய்த தவறை ஏத்துக்கிட்டாரு, சொன்னாரு, இயேசு மன்னிச்சாரு. ஆனா இவர் வந்து தப்பு செஞ்சுட்டு ஓடுறாரு. இல்ல எனக்கு ஆக்சுவலா அது ஓடுறாரு, அதுக்கு லுக் அவுட் நோட்டீஸ் விட்டுருக்கு. அப்பனா அவர் தவறு செஞ்சு இருக்கிறதுனால தானே அந்த இது. அது நீங்க அவரையும் இவரையும் கம்பேர் பண்ண முடியும்.
கரெக்டா சார்? இல்ல இவர் வந்து அவர் வந்து ஓப்பனா கன்ஃபஸ் பண்ணிட்டார். ஆமா, அதுதான் மிகப்பெரிய இது. ஆமா, ஒரு பெரிய. ஆனா இவர் வந்து ஓப்பனா கன்ஃபஸ் பண்ணல. அவர் ஆக்சுவலா இவர் செஞ்சிருப்பாருங்கிற ஒரு கன்ஃபார்ம் நமக்கெல்லாம் கன்ஃபார்ம் ஆகுது. எப்படின்னா இவர் வந்து தலைமறைவாகி விட்டார். ஆமா, அதுக்கு தான் அதனால வந்து இவர் அந்த குற்றத்தை செஞ்சிருக்க வேண்டும் அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன். ஆனா என்ன பொறுத்தவரையில அந்த விஷயத்தை எல்லாம் அவரை பேச விடணும். இப்ப நான் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்றதை விடவும் த பெஸ்ட் திங் என்ன அப்படின்னாக்கா, லெட் ஹிம் ஸ்பீக் அபவுட் இட். அவரை வந்து இதை பற்றி பேச விடணும். எப்பா என்னப்பா ஆச்சுது அப்படின்னு அவர்கிட்ட கேட்டுறது தான் த பெஸ்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் ஐ டோன்ட் நோ எக்ஸாக்ட்லி வாட் ஹஸ் ஹேப்பன்ட். ஒரு ஆளுடைய வந்து ஒரு ஃபேம், அதாவது அவருடைய வந்து பர்சனாலிட்டியை சிதைக்கிறதுக்காக வேண்டி பிளான் பண்ணி அவங்க அந்த பொண்ணுடைய அப்பா இந்த மாதிரி 2 பசங்களை வச்சு பண்ணக்கூடாதுன்னு ஒன்றும் கிடையாது. நீங்கள் யூஆர் அ லா, ஐ மீன் யூஆர் த பர்சன் ஆஃப் லா. உங்களுடைய பேரை கெடுக்கணும்னா, உங்களை அவதூறு பரப்பணும்னா இந்த மாதிரி எதையாவது 2 பசங்களை வச்சு அப்படியெல்லாம் பண்ண முடியுமே. ஐ வாட்ச் அ லாட் ஆஃப் மூவிஸ். குழந்தையோட பேர் போயிடும் சார். இல்ல சார், இல்ல அந்த குழந்தைகளுக்கு நான் ஒண்ணு சொல்லட்டுமா, குழந்தைகளுக்கு பேர் போகும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அந்த குழந்தைகளுக்கு யாருமே இல்லையே சார். அந்த குழந்தைகளுக்கு யாரும் இல்லாதனால தான் அந்த குழந்தைகளுக்கு பேர் போறது கூட ஒரு பெரிய விஷயமா நினைக்காமல் இருந்திருக்கலாம் சார். நான் என்ன சொல்றேன், சி யூ ஆர் அ வெரி நீங்க வந்து ஒரு லேர்னட் லாயர், ஆக்சுவலி எம்எல் படிச்சவர். உங்களுக்கு தெரியும் ஏன் ஒரு ஆளுடைய பேரை கெடுக்கிறது இப்படி பண்ணக்கூடாது. நான் அப்படி நிஜமாகவே பண்ணினாருன்னு சொல்ல வரல. there is an option like that also. அப்படி கூட ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்பனா அது ஒரு அவர் உருவாக்கின சர்ச் ஒரு இண்டிபெண்டன்ட் சர்ச்சா? It was an independent church. அப்பனா அவரே he is a boss of himself. He is a boss of himself. அப்பனா இப்பனா ரோமன் கேத்தலிக் இருக்கு, ப்ராட்டஸ்டன்ட்க்கு அவங்கள ஒரு கண்ட்ரோல் பண்றதுக்கு இது பண்றதுக்கு வழி நடத்து அதெல்லாம் இருக்கு. இது இப்படிப்பட்ட நிறைய புற்றீசல் போல பெரிய இருக்கா சார் இந்த இண்டிபெண்டன்ட் சர்ச்? இல்லை, இண்டிபெண்ட் சர்ச் அப்படின்னு ஒன்று பண்ணக்கூடாதுன்னு ஒன்றும் பைபிளில் வசனமும் இல்லை. இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி ஒரு ஆள் வந்து கிரைஸ்தை பற்றி கற்றுக்கொள்ளக்கூடாது என்றோ போதிக்கக்கூடாது என்றோ அதை மக்களுக்கு பறைசாற்றி அவர்களையும் மார்க்கத்துக்கு கொண்டு வரக்கூடாது என்னும் அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலேயோ இல்லை பைபிள்லையோ இல்லை எந்த சமூகத்திலேயோ சட்டங்கள் எதுவும் கிடையாது. இது ஜனநாயக நாடு. ஜனநாயக நாடு. ஆமா, மதச்சார்பற்ற நாடு. ஒன்லி திங் உலகத்தில் மதச்சார்பற்ற நாடு ஒன்லி இந்தியா. ஆமா ஆமா ஆமா. அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னாங்கய்யா, அவர் வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு ஊழியத்தை ஆரம்பிச்சு நடத்துறதுக்கு நம்ம தப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லா சர்ச்சும் ஆரம்பிக்கும் போது அப்படிதான் ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல ஒரு சர்ச் இருக்குது, அப்புறம் 2 சர்ச் ஆகுது, அப்புறம் 20 சர்ச்சு, 200 சர்ச்சு, 300 எல்லாத்துக்கும் இவர் தலைவராக இருப்பார். அப்போ அநேகர் இவருக்கு கீழே வருவாங்க. அது தட் பிகம்ஸ் an organized church. அப்போ எல்லாமே முதல்ல இண்டிபெண்டன்ட் சர்ச்சாக தான் இருக்கும், அப்புறம் தட் பிகம்ஸ் ஆர்கனைஸ்ட். நீங்க அன்புனால் சொல்றீங்க, ஆனா ரோமன் கேத்தலிக்ல இருக்கிற அந்த அன்பு மீதி ப்ராட்டஸ்டன்ட்டோ பெந்தகோஸ்தே இல்லையே சார். இல்ல அதாவது நீங்க பார்த்து ஒரு இந்து படைச்சது கொடுத்தா ரோமன் கேத்தலிக் தவிர மீதி பேரு அது சாத்தான்ன்றாங்க. இல்ல அதாவது நான் என்ன சொல்றேன், ரோமன் கேத்தலிக்ல உள்ள மக்களுக்கு வந்து பைபிளை முழுசும் படிச்சுட்டாங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய ரோமன் கேத்தலிக்ல நல்ல பைபிளை படிக்கிறவங்க இருக்காங்க, அவங்க இது சாப்பிட்றது கிடையாது. ஏன்னா நீங்க பைபிளை படிச்சவங்க, நீங்க can I tell you something? இயேசுநாதர் மட்டும்தான் கடவுளா, பைபிள் சொல்லக்கூடிய கடவுள் மட்டும்தான் கடவுளா, இல்லை நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே கடவுளா அப்படின்னு கேட்டா, பைபிள்ல இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாக இருக்கிறார். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 20வது வசனம். அந்த ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் the true God and the eternal life. That's what the word of God says. அப்ப he is the true God அப்படின்னு போட்டிருக்குன்னா, அப்ப மீதி எல்லாம் ஃபால்ஸ் காடா அப்படின்னாக்கா that's what the Bible says. அப்பனா ஃபால்ஸ் காட் கிறிஸ்துவ பிரகாரம். ஆமா, கிறிஸ்தவ படி மீதி எல்லாம் ஃபால்ஸ் காடு, இது மட்டும் தான் உண்மையான காடுன்னு பைபிள் சொல்லுது. அப்பன்னா நீங்க சொல்றீங்கன்னா ரோமன் கேத்தலிக் உண்மையான கிறிஸ்துவர் அல்ல அப்படி இல்லைங்கய்யா. ரோமன் இல்ல, நீங்க சொல்றது ப்ராட்டஸ்டன்ட் பெந்தகோஸ்ட் இதுதான் உண்மையான கிறிஸ்துவர்கள் அப்படின்னு. உண்மையான கிறிஸ்துவரை ஏற்றுக்கொண்டவர்கள், பைபிளை ஏற்றுக்கொண்டவர்கள் ரோமன் கேத்தலிக் கிடையாது. வாடிக்கன் இருக்கிற யாரு அவரு, அவரும் கிடையாது, போப்பும் கிடையாது. நீங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா? அப்படி நான் சொல்லல. அதுலேயே இருக்கக்கூடிய ரொம்ப பேர்கிட்ட இன்னைக்கு ரோமன் கேத்தலிக், ஐ வாஸ் born and brought up in a Catholic family. எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு நோய் வரும்பொழுது ஆக்சுவலாக எங்கள் அப்பாவுக்காக ப்ரேயர் பண்ணுறதுக்கு அன்னைக்கு யாருமே கிடையாது. இந்த we were about to receive we received a person from outside actually. வெளியிலிருந்து ஒரு ஆள் வந்தார், அவரை எங்கள் வீட்டில் ரிசீவ் பண்ணி அவர் எங்களுக்காக ப்ரேயர் பண்ணார். He was a Protestant actually. We were all Catholics actually. The entire village was a Catholic village.
அந்த கேத்தலிக் வில்லேஜில் ஒன்ஸ் அப்பான் அ டைம் ஒரு ஆள் கெட்ட வார்த்தை பேசினா கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்படலாகாது, எபேசியர் 4:29 அப்படின்னு ஃபாதருக்கு சொல்லிக் கொடுக்க தெரியாது. நான் பச்சையா சில உண்மையை சொல்லி ஆகணும் இந்த இடத்துல. ஆக்சுவலா கத்தோலிக்கர்கள்லாம் சரியில்லையா, ப்ராட்டஸ்டன்ட் தான் கரெக்டா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா எங்களுக்கு எப்படி வாழணும்னு எப்படி வாழணும் அப்படின்னு ஃபாதர் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல. ஏன்னா அது ஃபாதருடைய தப்பும் கிடையாது. ஏன்னா ஃபாதருக்குன்னு கொடுக்கப்பட்ட வேலையை அவர் செஞ்சுட்டு போயிட்டே இருந்தாரு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அப்படின்னு சொல்லுவார். ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் உம்மோடும் இருப்பாராகன்னு காங்கிரிகேஷன் சொல்லும். இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள் அப்படின்னு ஃபாதர் சொல்வாரு. ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம் அப்படின்னு மக்கள் சொல்லுவாங்க. நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அப்படி ஃபாதர் சொல்வாரு. மக்கள் கேட்டுக்கிட்டு நன்றி கூறுறோம் என்ன, அது என்ன நன்றி சொல்றது, ஒண்ணுமே அதை பற்றி யோசிக்கிறது கிடையாது. அது தகுதியும் நீதியுமானது அப்படி சொல்லுவாங்க. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. இது இந்த மந்திரம் சொல்ற மாதிரி. இப்ப காயத்ரி மந்திரம் சொல்லுமோ இல்லையோ, ஓம் பூர்புவஸ்பகா தத்ஸ விதுர்வரேண்யம் வர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந பிரச்சோதயாத் அப்படின்னு காயத்ரி ஒரு இடம் சொல்லுவா. 1001 தடவை சொன்னதுக்கு பிறகு மாமா இது காயத்ரி மந்திரம் சொன்னோ, இதுக்கு அர்த்தம் சேர்த்து சொல்லுங்களேன்னு சொன்னா, ஏய் அர்த்தம் கேட்குற அர்த்தம் அதெல்லாம் அப்படி பகவான் சொன்னா சொல்லணும், அவ்வளவுதான். நீ ரொம்ப சுபிட்சமா இருப்பேன், அவ்வளவுதான் பகவான் சொன்னது. அப்படியே நான் சொல்லிட்டேன், கண்டிப்பா நான் சுபிட்சமா இருப்பேன், அவ்வளவுதான். இப்போ இதே மாதிரி தான் இருக்குது ஆக்சுவலா. காலையில கௌசல்யா சுப்ரஜா ராமபூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்த்தூல் கர்த்தவ்யம் தெய்வமானிகம். காலையில் சுப்பிரபாதம் பாடும்போது கோலம் போட்டுட்டு இருக்க மாமிகிட்ட போய், மாமி இந்த சுப்பிரபாதத்துக்கு அர்த்தம் தெரியுமோ அப்படி கேட்டா மாமிக்கு தெரியாததுக்கு மாமியும் ரெஸ்பான்சிபிள் கிடையாது. ஷீ இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள். ஏன்? இந்த மந்திரத்தை சொன்னா, அந்த மந்திரத்தை இந்த யாகம் பண்ணா, இந்த மாதிரிப்பட்ட சாங்கியங்கள் சம்பிரதாயங்கள் பண்ணா நாங்க சுபிட்சமா இருப்போம், அவ்வளோதோட முடிஞ்சு போச்சு. அதே மாதிரிதான் கிறிஸ்டியன்ஸ்ல ஒரு கூட்ட மக்கள் இருக்காங்க. எதுக்கு பைபிள் வாசிக்கிறோம், கிறிஸ்து எதுக்கு வந்தாரு, கிரைஸ்ட்ங்கிற கான்செப்ட். நான் சொல்றேன், கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் அப்படின்னு கிறிஸ்தவாள்லாம் சொல்லுவா. நான் கிறிஸ்தவாள்கிட்ட திரும்பி கேள்வி கேட்கிறேன், கர்த்தரை நம்பாதவாள்லாம் என்ன பிச்சை எடுக்கிறாளா? நான் இந்த இதுக்கு திருப்பூருக்கு ஒரு தடவை இந்த டிஷர்ட், இந்த மாதிரி டிஷர்ட் பிரிண்ட் பண்ண போயிருந்தேன். கண்ணா நல்லா கவனிங்கோ, இந்த டிஷர்ட் பிரிண்ட் பண்ணதுக்காக போயிருந்தேன். இதை வாங்கி விலை கொடுத்து வாங்கி இதை இந்த மாதிரி பிரிண்ட் போட்டு கொண்டு வரதுக்காக போயிருந்தேன். இதே மாதிரி பல டிசைன் பண்ண போயிருந்தோம். அப்போ ஒரு தடவை அந்த திருப்பூருடைய ஒரு செவரில் எழுதி போட்டிருக்கு, கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் அப்படின்னு. அது நல்லா வடிவா நல்ல தெளிவா பெயிண்ட்ல அழகா எழுதியிருக்கா. கீழே அடுப்பு கரையில ஏதோ ஒரு நாட்டி பாய் எழுதிட்டு போயிருக்கான். எப்படி தெரியுமா? அடுப்பு கரையில் எழுதிட்டு இருக்கான், கர்த்தரை நம்பாதவனும் செழிக்கிறானே. அப்ப நான் காலையில அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது கரெக்டா ஒருத்தன் விவரமா இருக்கான் ஐயா, இந்த திருப்பூர் மண்ணுக்குள்ளால ஒருத்தனாவது விவரமா இருக்கான் அப்படின்னு கண்டுபிடிச்சேன். எப்படி? கர்த்தர் என்ன பார்த்து செழிக்கதான் இருக்கிறேன். நான் கேட்கிறேன், இப்ப இந்த திருப்பூர் மண்ணில் இருக்கக்கூடிய கம்பெனி வச்சிருக்கவாள்லாம் என்ன பெந்தகோஸ்ட் கிறிஸ்டியன்ஸா இல்ல கேத்தலிக் கிறிஸ்டியன்ஸா இல்ல இயேசுவை நம்புறவாளா? அங்க இருக்கவங்க எல்லாம் வெரி மைனாரிட்டி கூட கிடையாது, நானோ மெஜாரிட்டி ஹிந்துஸ், மைனாரிட்டிஸ்னா முஸ்லீம்ஸ் இருப்பாங்க, அதை விடவும் குறைவா இருக்கிறவங்க தான் கிறிஸ்டியன்ஸ். அப்போ அந்த கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் யாரா இருக்காங்கன்னா, அதுல ஏதோ 1-2 பேர் கம்பெனி வச்சிருக்காங்க, சொந்தமா கம்பெனி வச்சிருக்காங்க திருப்பூர்ல. பாக்கி எல்லாம் கிறிஸ்டியன்ஸ் அந்த கம்பெனில போய் வேலைக்காரங்களா தான் வேலை பார்க்குறாங்க. இங்க என்ன பயங்கரமா பெருசா என்ன போடுறாங்க, கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, நீ இந்த வார்த்தையை போயிட்டு அம்பானிட்ட போய் சொல்லுவேளா, கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் அப்படின்னு? சொல்ல முடியாது. ஏன் நான் கேட்குறேன், இப்போ பிராமணாள்கிட்ட போயிட்டு நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் கீழாகாமல் மேலாவீர்கள், இடம் கொண்டு பெருகுவீர்கள், நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய், இப்படி இல்லை பழைய ஏற்பாட்டு ஆபிரகாமுக்கும் மோசேக்கு சொன்ன வார்த்தைகள் எல்லாம் எடுத்து நாம இப்போ இன்னைக்கு கூடிய இந்துக்கள்கிட்ட போய் பேசிட்டு இருக்க முடியுமா? முடியாது. இதை நான் சர்ச்சுக்குள்ள உபன்யாசமா சொல்லும் போது கிறிஸ்தவாலே மூக்கில் விரல் வைக்கிறாய், எப்படி நீங்க சர்ச்சுக்குள்ள எங்களுக்கே அகன்ஸ்டா பேசுறீங்களே, நீங்க இந்துவா, நீங்க ஆர்எஸ்எஸ்ஸா, நீங்க அல்கொய்தாவா, இப்படி எல்லாம் கேட்கறவெல்லாம் உண்டு. நான் சொன்னேன், இல்லைங்க, நீங்க கடவுள் யார், இயேசு எதற்காக தேவைங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். உலகத்திலே இயேசு வந்தால்தான் சாதிக்க முடியும் என்பது நம்ம எல்லாம் பணக்காரர்களாக மாற்றுவதல்ல. இயேசு இந்த உலகத்துக்கு ஒரு கொடிய கோர மரணத்தை, அசிங்கமான அவமானகரமான ஒரு மரணத்தை அடைந்தால்தான் சாதிக்க முடியும் என்பது என்னன்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, பாவ மன்னிப்பு மட்டும்தானே தவிர வேற எதுவுமே கிடையாது. இப்ப ஜான் ஜெபராஜ் இயேசு பாவ மன்னிப்பு செஞ்சிடுவாரா? அதாங்க நான் சொல்றேன், எந்த பாவத்தை பண்ணிக்கிட்டும் அந்த பாவத்தினால மக்கள் 2 பேர்கிட்ட அவர் மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்டு அது மனம் பொருந்தி திருந்தி மன்னிப்பு கேட்டால் அவர் மன்னிக்கும், கடவுள் அவரை மன்னிப்பார். ஆக்சுவலா நிச்சயமா மன்னிக்காது.
அதான் சொல்றேன் நான். அது ஃபர்ஸ்ட் அந்த அந்த தொடக்க கருத்தாகவே நான் சொன்னேன். அவர் பண்ணின தப்புக்கான தண்டனையை அரசாங்கம் கொடுக்கும், அவர் கண்டிப்பாக அனுபவிப்பார். ஏன்னா மண்ணினுடைய சட்டத்திலிருந்து மனிதனை காப்பாற்றுவதற்காக இயேசு வரவில்லை. அவர் ஆயுள் முழுக்க சிறையில் இருக்கணுமா, இல்ல எப்படி இருக்கணும்? அவர் செஞ்ச பாவம் அப்படி இது இயேசுவே ஏமாத்தி இருக்கார். இல்ல, எனக்கு என்ன பொறுத்தவரையில இயேசுநாதரை சிறுமிகளை இது பண்ணி, ஆமா, இது அதாவது இயேசுநாதருடைய மனசுல என்ன இருக்குதோ அதன்படி அவர் 20 வருஷம் இருப்பாரா, இல்ல ஆயுள் முழுவதும் இருப்பாரா, இல்ல 2 வருஷம் இருப்பாரா, எனக்கு தெரியாது. இது நீங்க கண்ணன் இப்ப கேட்ட கேள்விக்கு பதில் பகவான் தான் சொல்லணும். சர்வேஸ்வரன் இருக்குது அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். நீதி சட்டம் சொல்லுது, அவ்வளவுதான், சட்டம் சொல்லுது. அது பகவானோ யாருமே இல்ல, எல்லாத்துக்கும் மேல இருக்கு. இல்ல, எல்லாத்துக்கும் மேல இந்த தவறுகளுக்கு இதெல்லாம் இருக்கு. எல்லாத்துக்கும் மேல சர்வேஸ்வரன் இருக்கிறார்கள். ஆனா கிறிஸ்துவத்தில் எந்தெந்த தவறுக்கு மன்னிப்பு இருக்கு, அப்படிதான் இல்ல. நீங்க கொலையே பண்ணிட்டு வந்தவங்களை கூட கிரைஸ்ட் மன்னிச்சிருக்கிறாரு. ஐயா, நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க நினைக்கிற மாதிரி கிரைஸ்ட்ங்கிற கான்செப்டை கிறிஸ்டியன்ஸ் ஒன்றும் இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கல. கிரைஸ்ட்ன்னு சொன்ன நான் செகண்ட் ஃப்ளோர் தமிழ் அப்படிங்கிற அந்த சேனலுக்கு நான் கொடுத்த பேட்டியை பார்த்துட்டு கீழே எல்லாம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன் இவன் தப்பு பண்ணியிருக்கிறான், இவனும் பொம்பளைங்கள்ட்ட தப்பு பண்ணுறான், அகத்தியன் பொம்பளைங்கள்ட்ட தப்பு பண்ணுறான், ஆனதுனால தான் இந்த பொம்பளைங்கள்ட்ட தப்பு பண்ணக்கூடிய ஜான் ஜெபராஜ் இவர் ஆதரிச்சு பேசுறாரு அப்படின்னு. நான் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, என்னை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அது கிறிஸ்தவங்கள் யாரானாலும் சரி, நான் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, இயேசுநாதர் விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை கிட்ட நிறுத்திக்கிட்டு அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு. அவளை கல்லால் எடுத்து கொல்ல வந்தவர்களை பார்த்து சொல்றாரு, உங்களுள் பாவம் செய்யாதவன் இவள் மீது முதலாவது கல் எடுத்து எறியட்டும், பாவம் இல்லாதவன் இவள் மீது முதலாவது கல் எடுத்து எறியட்டும் அப்படின்னு சொல்றாரு. இந்த கேள்வி அவர் கேட்கறதுல நமக்கு எப்படியும் எடுத்துக்கலாம். எப்படின்னா, இவரும் பொம்பளை விஷயத்துல ரொம்ப பலவீனமான ஒரு மாதிரி தெரியுது, அதனாலதான் உங்களுள் பாவம் செய்யாதவன் இவள் மீது முதலாவது கல் எடுத்து எறியட்டும் சொல்ல முடியுமா? இயேசுநாதர் அப்படி தப்பானவரா, அப்படி தப்பா வாழ்ந்தவரா? ஒரு பாவியை காப்பாற்றுவதற்காக இயேசு முயற்சி செய்தார். அதே போலதான் நானும் இன்னைக்கு எந்த பாவம் செய்தவங்களுக்கும் உனக்கு ஒரு ஸ்கோப் இருக்குது, உனக்கு ஒரு ரெசரக்ஷன் ஸ்கோப் இருக்குது, ஒரு நம்பிக்கை, ஒரு ஹோப் இருக்குது, உனக்கு ஒரு 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 எதிர்காலம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நான் அதை சொல்லி கொடுக்கணும். இன்னைக்கு பெரும் பாவம் செய்தவர்களை எல்லாத்தையுமே பட்டுன்னு எல்லாம் முடிச்சிடணும் அப்படின்னா இந்த உலகத்துல யாரும் உயிரோடு இருக்க முடியாது. அவர் செஞ்ச பாவம் எல்லாருக்கும் தெரியும், நீங்களும் நானும் செஞ்ச பாவம் யாருக்கும் தெரியாது. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, இந்த பைபிள் உடையது, இது புத்த மதத்தினுடைய புத்தர் சொன்ன பிலாசபி, அதுதான் அப்படியே உருப்பட்டு இருக்கு. எது நீங்க சொன்னது? ஒரு வேசிய கல்லால் அடிக்க யாரும் அந்த தப்பு செஞ்சாதவங்க இது பண்ணிட்டு, அதே புத்த மதத்தில் ஒரு அம்மா தன் பையன் செத்து போயிட்டா, புத்தர்கிட்ட கொண்டு போறாங்க. அப்ப யார் வீட்டுல இறக்காது இருக்கிற அவங்க வீட்டுல நீங்க மிளகு வாங்க, அவங்கள நான் உயிர் பெற்றிருக்கேன். அதே மாதிரி இருக்க. அப்பன்னா புத்தருடைய கொள்கை எப்படி கிறிஸ்துவத்துக்கு போச்சு? இல்ல, கிறிஸ்துவத்துக்கு முன்னே புத்தர் பிறந்தவர் இல்ல. அதாவதுங்கய்யா, இதுல புத்தருடைய கொள்கையா இயேசுடைய கொள்கையாங்கிறது அல்ல நான் நினைக்கிறது. இதுல மிக முக்கியமானது என்னன்னா, மனிதன் ஒழுக்கமாக வாழ வேண்டும் என்ற பண்பாடு ஆன்மீகவாதிகளால் கற்பிக்கப்பட வேண்டும். ஜான் ஜெபராஜ் பாட்டு பாடின அளவுக்கு, டான்ஸ் ஆடின அளவுக்கு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று அவர் கற்றுக்கொண்டாரா? தன்னை பின்தொடர்பவர்களுக்கு அந்த ஒழுக்க நெறிகளை கற்றுக் கொடுத்தாரா? தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதை புத்தரிடம் கற்றுக்கொள்கிறோமா, இயேசுவிடம் கற்றுக்கொள்கிறோமா, முகமதிடம் கற்றுக்கொள்கிறோமாங்கிறதெல்லாம் தட் இஸ் செகண்டரி. நாம் இந்த உலகத்துல ஒரு மனுஷன் வாழும்போது எப்படிப்பட்ட அறநெறிகளோடு நாம் அந்த அறநெறிகளை பின்பற்றி வாழ வேண்டும் என்ற உணர்வோடு நாம் வாழ்கிறோமா, இல்லை ஏதோ சும்மா தாந்தோண்டித்தனமா எப்படியா வேணாலும் வாழ்ந்துக்கலான்ற அளவுக்கு ஒரு வாழ்றோமா? தட்ஸ் இம்பார்ட்டன்ட். இப்ப என்ன பொறுத்தவரையில பாருங்கய்யா, நான் சாதி பார்க்கறது தப்புன்னு சொல்றேன். கண்ணன் உங்களுக்கு வெரி வெல் அபவுட் மீ that I am standing against caste system inside the church. அதுல நான் சாதி பார்க்கறது தப்புன்னு சொல்லும்போது ஒரு ஆள் சொல்றாரு, இதெல்லாம் அவ்வாளே புரிஞ்சுக்குவா, நாம் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுக்க வேண்டிய தேவையில்லைன்னு சொல்லுவோம். நான் சொன்னேன், நோ, தப்புன்னு நீங்க சொல்லி கொடுக்காதனாலேயே ஒரு பாஸ்டர் ஓப்பனா சொல்றாரு, நான் நாடாரு, என் பையனுக்கு நாடாரில் பொண்ணு தேடுறேன் அப்படின்னு 3000-4000 பேர் இருக்கக்கூடிய சர்ச்சில் ஓப்பனாக போய் கன்ஃபஸ் பண்ணி பேசுகிறாரு. நான் நாடாரு, எனக்கு நாடாரு, என் பையனுக்கு ஒரு நாடார் பொண்ணு வேணும், யாராக இருந்தால் என்ன ஆஃபீஸில் சந்திங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அசிங்கமான ஒரு வாழ்க்கை. 4000 விசுவாசிகளுடைய தலைவன் சொல்கிறாருன்னா அதுக்கு காரணம் என்ன? அவருக்கு யாரும் சொல்லி புரிய வைக்கல. ஏன் இது தப்புன்னே இந்த மேலே இருக்கவங்களுக்கு இன்னும் தெரியல.
when I start to speak about that topic, people freshly understand about my topic. இந்த பேசக்கூடிய டாப்பிக்கை ஃப்ரெஷ்ஷாக மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. சரி சார், இறுதியாக ஜான் ஜபராஜ் கிறிஸ்துவரா மன்னிப்பு கிடைக்குமா, இல்லை இந்திய சட்டத்தின்படி அவருக்கு தண்டனை கிடைக்கணுமா? ரெண்டும் உண்டு. அவர் செய்த குற்றத்துக்கான தண்டனையை கண்டிப்பாக அவர் செய்திருப்பார், ஆனால் கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள வேண்டும். புரிஞ்சுட்டிங்களா? ஆனால் அவர் தண்டனை எல்லாம் பெற்று முடிச்சதுக்கு பிறகும் மேபி அந்த போக்சோக்கு உள்ளே போனால் 7 இயர்ஸ்ன்னு சொல்கிறாளோன்னு, அந்த 7 வருஷத்து தண்டனைக்கு பிறகு அவர் இன் கேஸ் இதெல்லாம் தப்பு பண்ணியிருப்பாருனாக்கா அவருக்கு மனுஷன் கிடைக்கும். அதுக்கு பிறகு அவர் வெளியே வருவார். அதுக்கு பிறகு கண்டிப்பாக அவர் நினைச்சா ஸ்பிரிச்சுவலி he can come up actually. சரி சார், நீங்கள் சொல்கிறீங்க அவர் தப்பு செஞ்சிருக்காரா இல்லையான்னு தெரியல, ஆனால் அவர் ஓடுறது பார்த்தா ஆமாம் செய்திருக்கலாம் ஊர்ஜிதமாகிறது அப்படின்ட்டு ஊர்ஜிதமாக இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். ஆமாம் என்ன கிடைக்குது. ஆமாம், எக்ஸாக்ட்லி. ஜெம் டிவி கூட எங்கள் கூட பகிர்ந்து கொண்டு மிக்க நன்றி சார். நன்றி.